ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைசா விலாக்ஸ். வாங்க வீடியோவை பார்ப்போம். இப்போ தான் சமையல் 2 நடக்கு. இப்போ வந்து சாப்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் அக்கா, சித்தி, எங்கள் அண்ணன், இது என் மருமக, இது எங்கள் அக்கா. எல்லாம் ஒரே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபங்க்ஷன். மாமா தோட்டம் இருக்குது காட்டுநாயக்கம்பட்டியில், அங்கே போய்கிட்டு இருக்கோம். தோட்டத்தை பார்ப்போம், வாங்க பார்க்கலாம். போகிற வழியில் கம்மாய் ஆலமரங்கள் இருக்குது. நல்லா ஜாலியாக இருக்கும். அந்த ஆலமரம் எல்லாம் விளையாடுறதுக்கு நல்லா அடர்த்தியாக இருக்கும். இப்போ ஆலமரத்துக்கிட்ட போய்கிட்டு இருக்கோம். டேங்க் அங்கேயே உள்ளது, தண்ணி டேங்க். போய்கிட்டு இருக்கோம். இதான் காட்டுநாயக்கம்பட்டி ஊருக்குள்ளே என்ற தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தோட்டத்துக்கு நடந்து போய்கிட்டு இருக்கோம் எங்கள் ஃபேமிலியோட. எங்கள் மாமா தோட்டத்தில் போய் இளநி, நிறைய மரங்கள் செடிகள் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இதான் கிணறு, வற்றாத தண்ணீர் இருக்கும். வாங்க, இதான் தோட்டங்கள். இதில் வந்து வாழை, தென்னை, கடலை, மாதுளம்பழம், எல்லா மரங்கள் செடியும் இந்த தோட்டத்தில் உள்ளது. இது மாமா தோட்டம். இது வாழை, எங்கள் மாமா காசி அவர்களோட தோட்டம். நல்லா வற்றாத தண்ணி இருக்கிறதுனால நல்லா செழிப்பாக இருக்கிறது. வாழையில் தேவைப்பட்டால் வந்து வாங்கிக்கலாம். இப்போதான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ தோட்டத்தில் போய் கொய்யா இளநி பிடுங்கிட்டு இது ஒரு கிணறு. இதான் தந்தா தென்னையை வந்து இப்போ வந்து பறிச்சுக்கிட்டு இருக்கோம். நானும் எங்கள் தெய்வத்தினுடைய முகம் கொஞ்சம் தெரியல, பரவாயில்ல, அவர் தான் எங்கள் தெய்வம். அவர் தென்னையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காரு, நான் பறிச்சுக்கிட்டு இருக்கேன். அருள்வாக்கு சித்தர் எல்லாமே அவர் தான் பார்ப்பார். நம்மளுக்கு எங்கேயும் போக மாட்டோம். திருநாறுனார் அவர் தான் போடுவார். தென்னை மரத்தில் காய் பறிச்சுக்கிட்டு இருக்கோம், பாருங்கள். தென்னங்காய் பறிச்சுக்கிட்டு இருக்கோம். 2 காய் இருக்குது. பறிச்சுட்டு அடுத்து வந்து கொய்யாப்பழம் பார்ப்போம். கொய்யாப்பழம், சப்போட்டா பழம், மாங்காய், மாதுளம்பழம் எல்லாம் உண்டு. மாதுளம் வந்து காயாக தான் இருக்குது, பழக்கில். எல்லா மரங்களும் இந்த தோட்டத்தில் உள்ளது. தண்ணி வற்றாத தண்ணி இருக்கிறதுனால தோட்டத்தில் வந்து எப்பயும் செழிப்பாக இருக்கும். மாமா வந்து நல்லா பார்ப்பார், காசி மாமா. இவன் பேர் நிர்மல். வாங்க மாதுளம்பழம் செடியை பார்ப்போம். இது கொய்யா, இது கொய்யா செடி. கொய்யா சீசன் முடிஞ்சதுனால எல்லாம் காயாக தான் இருக்குது. அதனால் தென்னை இதான் கொய்யா செடி. கொய்யா சீசன் முடிஞ்சதுனால வெறும் காய்கள் மட்டும்தான் இருக்குது, பழங்கள் இல்லை. இது மாதுளம் காயாக தான் இருக்குது, இன்னும் பழுக்கலை. இது கொய்யா செடி. எல்லா மரமும் மாமா வச்சுருக்காரு, காசி மாமா. அவர் ஒரு ஆசிரியர்.
இருந்தாலும் தோட்டத்தை பராமரித்து வந்துக்கிட்டு இருக்கார். அவர் வேலை பார்க்குறது ஸ்ரீவில்லிபுத்தூர். இருந்தாலும் வாரத்தில் ஒரு முறை வந்து இந்த தோட்டத்தை பராமரித்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பார். நல்ல தண்ணி இருக்கிறதுனால வாரம் வாரம் வந்து தண்ணி பாய்ச்சிட்டு காய்கனிகளை பிடிக்கிட்டு வர சுத்தமாக வச்சுருப்பார். இதான் மாங்காய். இது மாங்காய் காயாதாட்டி பழுக்கலை. இது மாங்காய் தோட்டத்தை வந்து சுற்றி பார்த்துருக்காங்க. எல்லாம் வந்து இன்னொரு செடி வந்து அவங்களாம் அறிமுகப்படுத்துவாங்க. இப்போ மாங்காய் பிடிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த தோட்டத்துக்கு எல்லாமே பார்ப்பாங்க. பொடிங்கெல்லாம் நல்லா ஜாலியாக ஆர்வமாக பார்த்துக்கிட்டாங்க இந்த தோட்டத்தை. அவளுக்குள்ளே மாமா பராமரிச்சுக்கிட்டு இருக்காரு. தென்னங்காயை பிடிச்சி இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ தென்னங்காயை பிடிச்சிட்டு வரோம். எல்லோரும் இப்போ கிளம்பியாச்சு. எங்கள் தெய்வம் இப்பொழுது 4 காயை கொண்டு வந்துருக்காரு. அவர் தான் எல்லாமே. வந்து புரிஞ்சுட்டு காருக்கு போகிறோம். தோட்டத்தை சுற்றி பார்த்தேன். ஃபங்க்ஷன் முடிச்சு இப்போ வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். முடிஞ்சிட்டு.